பாவி வல்லருக்கு எத்தனை புத்தி நடிக்கிற பாருங்க. அதுக்கு கேடு நாராயணே எந்த மாதிரி என்ன நினைக்கிற பாருங்க. ஈஸ்வர வரத தத்தை எடுத்தாரு சொல்ல. ஒரு பெட்டியில தத்தாரா தோண்டு வரல வரத தந்தேங்க. சரி எந்த ஒரு அடையாளம் இல்லையே. அடையாளம் இல்லையா? அடையாளம் இருந்தா தானே வரம் வந்து நம்ப முடியும். இருக்கு மச்சம் இருக்கு. மச்சம் ஒரு தூண்டு விரல்ல நாங்க எலுமிச்சம்பழம் சொல்லிடுவோம். எலுமிச்சம்பழம் இது வெறும் வெள்ளதானே இருக்கு. இது உண்மையா பொய்யாகிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஈசனை பார்த்து நம்ம கூட்டு வரலை கொண்டு நீட்ட வேண்டும். ஈசனை பார்த்து நம்ம கூட்டு வரலை கொண்டு நீட்ட வேண்டும். ஈஸ்வரன் இறந்து போயிடுவார். எல்லாருக்கும் ஆசையை பாருங்க. கடவுளை கொண்டு விட்டால் மனைவியாகிய பார்வதி நமக்கு தானே. சரி அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு மாமான்னு ஓடி வருவாங்க. ஆமாப்பா மச்சான்பா. அது சொந்தக்காரங்க இருக்கும்போது அண்ணன்பா. சரி அடுத்த ஆளுக்கு கிட்ட மாப்பிளப்பா. என்னமா கழுத்து என் கழுத்துல வாங்கி எவ்வளவு வளம் கிடைக்கும். கமலை அடிக்க கமலை அடிக்க கிச்சிக்க போட்டு கடவுளை கொண்டு விட்டால் கடவுள் மனைவி பார்வதி நமக்கு தானே. என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது நான் பார்த்தேன்பா. ஆமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. சரி அன்னைக்கு அந்த வீட்டுக்காரமோட அண்ணன் ஆஸ்பத்திரியில வைக்க முடியாது. சரி ஆமா ஆமா அருணாச்சலம் போக முடியாது. கடைசியில நான் தான் ஆபரேஷன் பார்த்தேன். சரி அது 1 லட்சம் போட்டு பாரு. துணைக்கு தான் கொண்டு போறான். கடைசியில அவன் மாப்பிளைய கேட்டு பாருமே. சரி பார்த்தா நான் தானே பார்த்தேன். பார்த்ததுனால கூட்டிட்டு போனதுனால துணைக்கு. ஆமா இந்த வருஷத்தே கூட்டிட்டே போயிருக்க மாட்டாங்க. சரி அப்படி ஆகி போச்சு. அது போல வல்லவருக்கு நினைச்சான். என்னமா நினைக்கிறான்? சரி நீ தந்தவரம் பொய்வரமோ இல்லை மெய்வரமோ தெரியவில்லை. உன்னிடத்தில் வாங்கிய வரத்தை உன்னிடத்திலே சோதிக்க போகிறேன் பாரு என்று சொல்லி வல்லவருக்கு இனி உன்னுடைய கைலாசத்தை யாருமே இருக்க முடியாது. அரக்கனுடைய தோட்டு வரலை கொண்டு கைலாசத்தில் இருக்கும் போது யார் யாரெல்லாம்